கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 10 திக்ருகள் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான திக்ருகள் தான், ஆனால் இது நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாக இருக்குது. நம்மளுடைய நிலைமை மாறாதா, நமக்கு நசீபு மாறாதான்லாம் கவலைப்படக்கூடியவர்கள் கண்டிப்பாக இதை ஓதுங்க. உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். இதை நம்ம வியாழன் வெள்ளி நாட்களில் ஓதுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2ல் ஏதாவது ஒரு நாள் ஓதிக்கிட்டாவே போதுமானதாக இருக்கும். இப்போ அது ஒன்று பார்க்கலாம். அதில் முதல் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சலவாத்தோடு ஆரம்பிக்கிறோம். அப்போ முதல் ஒன்று அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய கூட்டத்தாருக்கும் அல்லாஹுடைய சாந்தியும் ரஹ்மத்தும் உண்டாகட்டும்னு சொல்கிறோம். எப்பயுமே சலவாத்து சிறப்பு தான். அதில் இந்த நாட்களில் சலவாத்து ஒரு முக்கியமான இபாதத்தாக இருக்குது. அதனால் நம்மளுடைய அமலை நம்ம சலவாத்தோடு ஆரம்பிக்கிறோம். இந்த சலவாத்தை நீங்கள் முதல்ல 3 முறை ஓதிக்கொள்ளணும். ஓதிட்டு இரண்டாவதாக நஸ்ருன் மினல்லாஹி வஃபத்ஹுன் கரீப், அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் நமக்கு சமீபத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் வசனத்தை ஓதுங்க. நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறோம். எதுக்காக துவா செய்கிறோம்? நம்ம கேட்குறது கிடைக்கணும்னு துவா செய்கிறோம். அப்போ அல்லாஹ்வின் மீது நம்ம நம்பிக்கையோடு என்ன சொல்கிறோம்? அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் எனக்கு பக்கத்தால் தான் இருக்குது, எனக்கு அது கண்டிப்பாக கிடச்சிடும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு ஓதிட்டு நம்ம துவா செய்யும் போது அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் மறுக்காமல் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்மளுடைய எண்ணத்தை கொண்டு தான் நம்மளுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படும். அதனால் அந்த எண்ணத்தோடு நம்ம அமல் செய்யணும். அதற்காக இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்து 3ஆவதாக பார்த்தீங்கன்னா, யா ஹசீபு அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கு கேட்பவன் அப்படிங்கக்கூடிய அவனுடைய இஸ்மை ஓதிக்கொள்ளுங்க 3 முறை. இந்த இஸ்மு ரொம்பவே சிறப்புக்குரிய இஸ்மு. இது நிறைய பேருக்கு இந்த இஸ்முகளை பற்றி தெரியாது. ஏன்னா 99 இஸ்மில் இது வராது. அதனால் இந்த ஒரு இஸ்மை ஓதிக்கோங்க. இது ரொம்ப சிறப்பானது. அல்லாஹு எல்லாவற்றையும் பார்க்குறான், கணக்கு கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்து 4ஆவதாக யா சலாமு. யா சலாமுனா சாந்தி அளிப்பவன் அர்த்தம். இந்த சாந்தி அளிப்பவன் அப்படிங்கிறது வெறும் ஆரோக்கியத்துக்காக மட்டும் ஓதக்கூடிய இஸ்மு கிடையாது. நம்ம பொதுவாகவே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்தாவே நம்ம என்ன சொல்கிறோம்? சலாம் உண்டாகட்டும்னு தான் சொல்கிறோம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் செய்யக்கூடிய பெரும் கடமைகளில் சலாமே அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். சலாம்னா அவர்களுக்காக நம்ம கேட்கக்கூடிய ஒரு துவா. அப்போ ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு அந்த சலாம் முக்கியமான துவாவாக இருந்தால் அல்லாஹ் அதை நமக்கு கடமையாக்கி ஒவ்வொரு இன்சானும் இன்னொரு இன்சானை பார்க்கும்போது சொல்ல வைத்திருப்பான்னு பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம அல்லாஹிடத்தில் எத்தனையோ விஷயத்தை கேட்குறோம், ஆனால் சாந்தியும் ரஹமத்தும் தான் ரொம்ப முக்கியங்கிறதை அல்லாஹ் வலியுறுத்தி இருக்கான். அதை வலியுறுத்தி பெற்றுத்தரக்கூடிய இஸ்மு தான் யா சலாமு. யா சலாமுனா சாந்தி அளிப்பவன். அடுத்து 5ஆவதாக பார்த்தீங்கன்னா யா ஃபத்தாஹு. இப்போ நம்ம எந்த காரியத்தை கேட்குறோமோ அந்த காரியத்தை வெற்றி பெற செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுடைய இஸ்முகளை ஓதி, நான் இப்போ கேட்கக்கூடிய இந்த காரியத்தை வெற்றி பெற்றுக்கொடு, என்னுடைய துவாவை கபுல் செய்துவேன்னு சொல்லிட்டு யா ஃபத்தாஹு ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கக்கூடிய களிமாவை 3 முறை ஓதுங்க. திக்ரிலேயே ரொம்ப சிறந்தது இந்த களிமா தான். அதுவும் 7 வானம் பூமியை கூட ஒரு தராசில் வைத்தால் இன்னொரு தராசில் இதை வைத்தால் இதுதான் கனமாக இருக்கும்னா எந்த அளவுக்கு நன்மையில் மிகைத்ததாக இருக்கும் பாருங்கள். அதனால் களிமாவை 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது ரப்பிகு ஃபிர்லி. ரப்பிகு ஃபிர்லினா என்னை மன்னிப்பாயாகன்னு சொல்லிட்டு அல்லாஹிடத்தில் 3 முறை இஸ்திகஃபார் ஓதிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்மளுடைய துவா கேட்குறோன்னா அந்த துவா கபுல் ஆகணும்னா முதல்ல நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். அதனால் பாவ மன்னிப்பு இல்லாத ஒரு துவா கபுலாகாது. அதனால் பாவ மன்னிப்புக்காக ரப்பிகு ஃபிர்லியே 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா யா முசீபு ஓதிக்கொள்ளுங்க. அப்படின்னா துவாவை ஏற்பவன் அர்த்தம். இப்போ நம்ம இத்தனை அமலையும் செஞ்சுட்டு நம்ம எங்கே போக போகிறோம்? துவாவை கேட்க போகிறோம். அதனால என்னுடைய எல்லா துவாவையும் நீ ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் என்ன பண்ணுறோம்? யா முசீபை ஓதிக்கொள்ளுங்க 3 தடவை. யா அர்ஹமர் ராஹிமின் ஓதிக்கொள்ளுங்க. அப்படின்னா கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானவன் அர்த்தம். அவனுடைய இந்த இஸ்மை ஓதும் போது நம்மளுடைய துவாக்கள் மறுக்கப்படுவதே இல்லை. அதனால் யா அர்ஹமர் ராஹிமின் ஓதிக்கொள்ளுங்க. குர்ஆனில் எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு இஸ்மு கொண்டே இருக்கும். பிஸ்மியோடு சேர்ந்து வரும். அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த இஸ்மு. அதனால் துவாக்கு முன்னாடி இதை ஓதுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா மீண்டும் சலவாத்தை 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. இதை அப்படியே ஓதிட்டு நீங்கள் உங்களுடைய துவாவை கேளுங்க. அல்லாஹுடைய கிருபையை கொண்டு உங்களுடைய நிலைமையில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். உங்களுடைய தேவைகளை அல்லாஹு கபுல் செய்து வைப்பான். எப்போதுமே ஒரு துவா செய்கிறோன்னா முன்னாடி ஒரு சில திக்ருகள் துவாக்கள் ஓதுவது ரொம்ப சிறப்பு. அதில் பார்க்கும்போது இந்த ஒரு தொகுப்பை நீங்கள் இந்த நாட்களில் ஓதி நீங்கள் துவா செய்துவாங்க. இது ஒன்றும் சிரமமான அமல் கிடையாது. ரொம்ப ஒரு சின்ன அமல் தான். இதை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா நம்ம நிறைய ஓத சொல்ல 3 முறை தான் ஓத சொல்லியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள் தான். அதனால் இதை ஓதி இந்த நாட்களில் துவா செய்துவாங்க.
இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடுறத பார்த்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.